கார் டாஸ்க்ல வக்ரன் தான். என்னடா இங்க கூட கார்ல கூட லவ் பண்றீங்களாடா? அப்படின்ற மாரி ஒரு மாரி அவன் அவன் ஒரு மாரி மட்டமா பேசுவான் தான். அத வச்சு தானே சர்வே பண்ணிருக்காங்க அப்படின்னு இவ ஆரம்பிக்கவும் தான், பொறுக்கி பாரு அப்படின்ற வார்த்தை வந்து கமருதீன சொல்லி அந்த வார்த்தைங்க ட்ரிகர் ஆயி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும்போது, இப்போ ஸ்கேம்ரா இன்டர்வியூல எல்லாமே வந்து அவங்க வந்து கீழ விழாம இருக்கணுன்றதுக்காக கால்ல வந்து அந்த கார் பெல்ட்ட வந்து கட்டி வச்சிருக்கான். அவன்மா நீ அப்படிலாம் பண்ணா, அப்போ வந்து அவங்க ஜஸ்ட் லைக் திஸ் டாஸ்க்ல தள்ளி விடணும்னு நெனச்சா கூட, நீ அந்த பெல்ட் வச்சிருக்க கால்ல கட்டி வச்சிருக்கன்னா, அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நீயே டக்குன்னு விழுந்தா கூட உனக்கான ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா உன்னோட சப்போர்ட் வந்து அந்த பெல்ட்ல நீ கட்டி வச்சிருக்க நீயே சொல்ற. இதெல்லாம் எங்களுக்கு கார் டாஸ்க்ல காட்டல. அப்போ வந்து நீ சொல்லும்போது தான் தெரியுதுன்னா, பார்வா அதான் சொல்றாங்க. ஆமா அவங்க சப்போர்ட்டுக்காக கால வந்து அந்த சீட் கூட சேர்த்து கட்டியிருந்தாங்க. அந்த கார் பெல்ட் இருக்கும் இல்லைங்களா? அதுல கட்டியிருந்தாங்க. ஸோ நான் என்னது அவங்கள வந்து நான் எட்டி விடல. அதாவது எட்டு உதைக்கல. தள்ளி தான் விட்டேன். தள்ளி விடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் ரொம்ப ஒண்ணும் சும்மா இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அவங்களும் ரொம்ப அ இதுவா நின்னாங்க. ஸ்ட்ராங்கா நின்னாங்க. அப்ப எனக்கு நான் ஃபோர்ஸ் போட்டு பண்ண வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் கூட அந்த கார் கதவு வந்து அவங்களுக்கு கால்ல அடிபட்டுற கூடாதுன்றதுக்காக அவங்க கால் எடுத்த அப்புறம் தான் நான் கதவ சாத்துனேன். அப்படின்லாம் சொல்லும்போது இதுல பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்லாம் வேற எல்லா இன்டர்வியூஸ்லயுமே சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆங்கர் கேட்டாங்க. அப்படிலாம் எனக்கு மறுநாள்லாம் அவங்க அப்படி பண்ண மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி பாரு சொன்னாங்க. நம்மளுக்கும் அப்படி தெரில. ஏன்னா அங்கே கார்லேருந்து கீழே வந்திருக்கான். இப்படி பிளட் கிளாட்லாம் இருக்கணும்னு பார்த்தாக்கா அவன் அடி அடின்னு அடிச்சானே சபரி, கண்ணில் அடிச்சானே அப்போ அந்த பொண்ணு கண்ணில் இருக்கும். எல்போல எட்டு எட்டு விட்டானே அப்போ இருக்கும். காலில் எட்டு உதச்சானே அப்போ போய் அவள் விழுந்தாள்ல அப்ப 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 ஐ மீன் கால்ல எட்டு வதைக்கல. ஐ மீன் கால்ல மிதிச்சானே ஷூ போட்டு. அப்ப அந்த கால்ல அடிபட்டு அந்த பொண்ணு கண்ணில் அடிபட்டிருக்கு. கால்ல போட்டு மிதிச்சான். தள்ளி விட்டான். கீழே போய் விழுந்தா கொஞ்சம் அவளுக்கு அந்த அந்த என்ன சொல்றது ஒரு பொண்ணா இருக்க பட்சத்தில் அப்பயுமே அவளுக்கு இடுப்புலையோ இல்லைன்னா அவளுக்கு ஏற்கனவே கண்ணில் அடிபட்டிருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல அவள் கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்க வேணா அடிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்கெல்லாம் பிளட் கிளாட் ஆயிடுச்சு சீன் போடுறதுக்கு பாருக்கு தெரியல. இங்க இந்த அம்மா ஸ்க்ரீன் போட்டு பிளட் கிளாட் ஆயிடுச்சான். அவ்வளோ பிளட் கிளாட் ஆனவங்க இல்லைன்னா அவ்வளோ பேனிக் அட்டாக் வந்தவங்க அடுத்த 2 மணி நேரத்தில் வந்துட்டு ஏஜோக்கு எப்படி அடிப்பீங்க அடல்ட் காமெடி அன்றைக்கி நைட்டே சபரி கூட உட்காந்து ஏன்னா அன்றைக்கி நைட்டே சபரி விக்ரம்க்கோ தெரிஞ்சு போயிடுச்சு இவங்க பண்ணது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அடல்ட் ஜோக் ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்க. லைவ்ல பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ ஷோ பார்த்ததுல 1 hour பார்த்தவங்களுக்கு பாரு பற்றின விஷயங்கள் தெரியாது. லைவ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் முழுசாக என்ன நடந்தது இந்த ஃபுல் அத்தின் நாள் ஷோலேயே தெரியும் அப்படின்னும் போது பாருக்கான நெகட்டிவ் மட்டும்தான் 1 hourல காட்டினாங்கன்னும் போது அதை தான் அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ என்னை வந்து லைவ் பார்த்தவங்க தான் முழுசாக புரிஞ்சிருப்பாங்க. 1 hour பார்த்தவங்களுக்கு நான் வெளியே தான் தெரிவேன்றதை அந்த பொண்ணு ஆப்வியஸாக ஒத்துக்கிறா. அவள் அதை புரிஞ்சுக்கவும் செய்கிறா. ஸோ இதே தான் வந்து இவரு கமருதீன் ஃப்ரெண்டு வந்து போத்தன் வந்து உள்ள வந்தப்போ சொன்னார்ல அரோராவை நம்பாத பாருவை நம்பு அப்படின்னு சொன்னது இன்டர்வியூவில் கேட்குறாங்க புனிதா. ஆமாம் அவங்க சொன்னார். பட் ஆனால் கமருதீன் அக்கா வேற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க 1 hour பார்த்துருப்பாங்க அப்படின்னு. அப்போ நம்ம விஜய் சேதுபதி சாரும் 1 hour பார்த்துட்டு தானே வந்து பண்ணுறாரு. அந்த 1 hour கூட அவர் பார்க்குறாரான்னு தெரியல. ஆனால் அப்படி பார்த்தாலுமே அவர் ஃபுல்லாக லைவ்லாம் பார்க்காது. இப்போ ஃபுல்லாக லைவ் உட்காந்துட்டே பார்த்துட்டு இருந்தா அவரோட பொழப்பை எப்படி பார்க்கறது? இதுக்கு காசு வாங்குறாரு கோடி கணக்கில். இருந்தாலும் இந்த வேலையை எந்த அளவுக்கு செய்கிறாருன்றது அவர் மனசாட்சிக்கு தான் தெரியணும் போது நான் ஒரு விஷயங்கள் பார்த்தேன். நம்ம ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போதே வந்து தமிழ் பிக் பாஸ் ஷோ 3 பிக் பாஸ் ஷோடது இவங்களையும் ஹோஸ்டையும் போட்டாங்க. நாகார்ஜுன் சார், அதுக்கப்புறம் மலையாள பிக் பாஸ் மோகன்லால் சார், நம்மளோடது விஜய் சேதுபதி சார் 3 பேரும் ஒரு ஷோவில் வந்து இருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஷோ சம்மந்தப்பட்டது. அது நான் கிளிப்பிங்ஸ் கூட எடுத்து வச்சேன் போடணும்னு நினச்சேன். அப்புறம் நான் வீடியோஸ் போடலை. ஸோ அந்த ஷோ பற்றி பேசுகிறாங்க. 3 பேருமே நிற்கிறாங்க ஸ்டேஜில்னா இதில் ரொம்ப தைரியமாக சூப்பராக நாகார்ஜுன் சார் பேசுகிறாரு. இவர் மோகன்லால் சார் பேசுகிறாரு. இதில் நம்ம ஹோஸ்ட் சார் மட்டும் அப்படியே பம்மிக்கிட்டே இருப்பார். நம்ம தமிழ் ஹோஸ்ட் சார் மட்டும் வந்து அப்படியே பம்மிக்கிட்டே இருப்பேன். நான் போய் பார்த்தீங்க இந்த அளவுக்கு ஒரு கெத்தா அதாவது அவ்வளோ இப்போ 2 லெஜண்ட்ஸ் பேசுகிறாங்க மலையாள பிக் பாஸ்லாம். அப்படி வந்து பண்ணும்போது ஏன்னா அந்த ஹோஸ்டோடது கெத்து வந்து அங்கே குறையவே இல்லைங்க. மலையாள பிக் பாஸ்லேயே ஆகட்டும் இல்லைனா ஹிந்தி தெலுங்கு பிக் பாஸ்லேயே ஆகட்டும் நாகார்ஜுன் இங்கே வந்து சுத்தமாக இந்த இந்த சீசனில் காலி ஹோஸ்டோடது இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அது அந்த அந்த 3 பேர் அந்த ஒரே ஸ்டேஜில் நின்னதான் அந்த ஷோக்கான விஷயங்களே 3 பிக் பாஸோட ஹோஸ்ட்டுமே வந்து அங்கே நின்று அந்த ஒரு ஷோக்கான அந்த ஒரு இது பர்பஸே அதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ஸோ அந்த கெத்தோ அந்த ஒரு போல்ட்னஸோ வந்து விஜய் சேதுபதி கிட்ட நான் பார்க்கவே இல்லை. அந்த ஸ்டேஜ் எனக்குமே தோணுச்சு 3 பேரும் ஈக்குவலாக தான் நிற்கிறீங்க. 3 பேர் ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து ஈக்குவலாக 3 பேருக்குமான அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இவர் வந்து ரொம்ப பம்மிக்கிட்டு ரொம்ப கூனி குறுகி இருந்த மாதிரி தான் எனக்கு அவர் தெரிஞ்சது. ஒரு நம்ம பாரு கிட்ட கெத்து காட்டுவார் எப்பயுமே. என்ன பாரு உட்காருங்க பாரு என்ன பாரு இப்படியா அப்படியான்னு.
அந்த கெத்தெல்லாம் அங்க ஒண்ணுமே காணோங்க. இது நம்ம நெனச்சுக்கலாம், அவங்க 2 பேரும் வந்து சீனியர் லெஜண்ட் அதனால மரியாதையா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அது அப்படியா தெரியல. இவர் வந்து இந்த சீசன்ல இவர் இமேஜ் ஃபுல்லா டேமேஜ் ஆனத தான் நம்மளுக்கு நல்லாவே நம்மளே பார்த்தோமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல அதிகமா எதையாச்சும் பேசி, இல்ல தேவையில்லாம எதையாச்சும் பேசி இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. அந்த ஷோ யாராவது பார்த்திருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. 3 ஹோஸ்ட்டும் வந்து ஒரே ஸ்டேஜ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மலையாள பிக் பாஸ் ஏதோ கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு. தெலுங்கு பிக் பாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப சொதப்புனது பார்த்தீங்கன்னா, தமிழ் பிக் பாஸ். ஏன்னா ஒரு பொண்ண வச்சு நீங்க ஷோ பண்ணீங்க. அந்த பொண்ணு மேலயே டிஆர்பி குடுத்தீங்க. அந்த பொண்ணுக்கே ரெட் கார்டும் குடுத்து அனுப்பிச்சு டிஆர்பி ஏத்துனீங்கன்னும்போது ரொம்ப கேவலமா ஷோ நடத்துனீங்க. ஸோ இந்த தமிழ் சீசன் தான் ரொம்ப மொக்கையா இருந்த சீசன். இன்னொன்னு சொல்லும்போது, தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் அதுக்கப்புறமா சொல்றேன் கமெண்ட்ஸ்ல. இல்ல உங்களுக்கு நீங்க யாராவது தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தா சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தா ரிவ்யூ பண்ண நான் சொல்லியிருப்பேன். அதுல அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட லவ் கண்டென்ட் தான் நினைக்கிறேன் ஒன்று போயிருக்கும். அதுக்கப்புறம் அவள் 90 டேஸ்க்கு அப்புறம் வந்து வின்னர்லாம் ஆகல. அவள் 90 டேஸ்க்கு அப்புறம் எவிக்ட் ஆயிருக்கா போல இருக்கு. ஸோ அவளுக்கும் நெகட்டிவ் இமேஜ் கொஞ்சம் இருந்திருக்கு போல ஃபுல்லா சோஷியல் மீடியால. ஸோ அவள் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி என்னன்னு கேட்கும்போது அவள் வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு பேர் நல்ல பேருங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவள் சொல்லியிருக்கா, நான் வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க ஆறுதல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஒரு வழியா சமாளிச்சாச்சு. அதாவது அந்த பொண்ணோட அம்மா. நாங்க சமாளிச்சாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு, ஓகேம்மா இத பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இட்ஸ் ஓகே. இது கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதேன். 1 வீக் 10 டேஸ். எங்க அம்மாக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு, நான் பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து அழுதேன் 1 வீக் 10 டேஸ். அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயங்கள் இருந்தது. அந்த ஒரு ட்ராமா இருந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அப்போ பாரு மாரி பொண்ணுங்க எவ்ளோ தைரியமா ஃபேஸ் பண்ணி இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கான அடிய அவங்க வாங்கியோ, பிசிக்கலாவும், எமோஷனலாவும், வெர்பலாவும், மென்டலாவும் வாங்கியுமே வந்து அவங்க திருப்பி வந்து ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னா, இப்படிப்பட்ட பொண்ணுங்கள சொசைட்டில நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஐ மீன் அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம், தப்பு யாரு தான் செய்யல அப்படிங்கும்போது, இது ஸ்கேன்ரா திருப்பி திருப்பி பொய் சொல்லிருக்காங்க. அவங்களே நம்ம சொசைட்டில பார்க்க தான் செய்றோம். எல்லாத்தையும் அழிச்சாட்டி எல்லாமே பண்ணிட்டு வக்ரன் வந்து வா போலீஸ் ஸ்டேஷன் வேணா போலாமா வரீங்களா அப்படின்னு திமிரா பேசுறான். சபரி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நீங்க அதை கேட்டீங்கன்னா நான் எழுந்து போயிருவேன் இன்டர்வியூல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இல்ல அவன் அந்த கேள்வியே யாருமே அவனை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆம்பளைங்க ஒரு விஷயத்த செஞ்சா மாசா தெரியுற இந்த விஷயம் இந்த காலத்துல இல்ல எந்த காலத்துலயுமே இது மாறுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ பொண்ணுங்க அடி வாங்கியோ, மிதி வாங்கியோ தனக்கான விஷயங்கள சாதிக்கணும்னு நெனைக்கிற இடத்துல, அப்படி வர்ற பொண்ணுங்களே நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம், மிதிச்சுட்டே இருந்தோம்னா, நம்ப எப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது சொசைட்டில? இல்ல நம்மளுக்கான விஷயங்கள யோசிக்கிறது. ஏன் கரண்டியே புடிச்சிட்டு தான் இருக்கணுமா? கம்ப்யூட்டர் பத்தி யோசிக்க கூடாதா? எப்ப பாரு வந்துட்டு என்ன சொல்றது? எங்களுக்குமான ஒரு சில விஷயங்களையோ, பேஷனையோ, இல்ல எங்களுக்கான விஷயங்கள கேம் ஆடவா இல்ல நான் கனிய கூட இதுல அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த மாரி வந்து பொண்ணுங்க, பசங்க எல்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னும்போது, எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னும்போது, எங்களுக்கான ஸ்பேஸ தேடி ஒரு ஷோல நாங்க வரோம். அது கனியா கூட, ஸ்கேன்ரா கூட இருக்கலாம். அப்படின்னும்போது, அது என்கரேஜ் பண்ற இடத்துல அவங்க என்னவோ அவங்கள காட்டிக்கணுன்றது அவங்க உரிமை தான். ஆனா அதுல தப்பு இருந்தா திருத்திக்கணுன்றத சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, கனியும் பாருவை பத்தி நிறைய அரோராவை தங்க புள்ளன்னு சொல்றேன். அவங்களே கனியை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. கனியோட விஷயங்கள் வந்து பாரு பத்தி பேசும்போது வந்து அவங்க அம்மாவை நான் பார்க்கணும் எப்படின்னு அப்படின்னு வக்ரன் சொல்றப்போ, பாருவோட அம்மாவை இழுத்து வச்சு பேசுறதாகட்டும், அப்புறம் வந்து வெளியில வந்து வக்ரன் வந்து பாருவோட அம்மாவை போட்டு ட்ரால் பண்ணதாகட்டும், வக்ரனை யாருமே உள்ள கேள்வி கேட்கவே இல்லை. அதே மாதிரி சபரி பண்ணப்பவும் கனி கேள்வி கேட்கல, வக்ரன் பண்ணப்பவும் கனி கேள்வி கேட்கல. இவங்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் இவங்க பேசினாங்க. பாருக்கான நியாயங்கள் எங்கேயுமே பேசப்படலை அப்படின்னும் போது, அவளுக்கான நியாயத்தை அவளே ஸ்ட்ராங்கா ஒரு சில இடத்துல எடுத்து வச்சாலும் அதுவும் தப்பா தான் போயிருக்கு அப்படின்னும் போது, அவளுக்கான ரெட் கார்டும் கொடுத்தாமிச்சு அவளை முழுசா தப்பா காட்டணும்னு நினைச்ச இந்த சொசைட்டிக்கு நாங்க லைவ் பார்த்த ஜனங்க இருக்கோம். உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் அவளை தப்புன்னு சொன்னாலும் அவளுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களையும் இல்ல அவ எப்படி கேம் ஆனான்ற புரிதலோட நாங்க அவளை பார்க்குறோம். நீ எதுவும் கவலைப்படாதமா, நீ உனக்கான விஷயங்களை நீ ஸ்டார்ட் பண்ணு, உனக்கான சப்போர்ட் இந்த சொசைட்டில நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இதுல லேடிஸ் நிறைய பேர் பாருக்கு சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தா இதுல ஜென்ஸ் தான் நிறைய பேர், நிறைய ரிவ்யூவர்ஸ் ஜென்ஸ் தானே. நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ராம் சிரேஞ்சு, மிஸ்டர் ஸ்னூப்பி, ஜோ மைக்கேல், இன்னும் பேர் நிறைய எல்லாருமே மேல் ரிவ்யூவர்ஸ்ன்னும் போது அடின்னு மேல் ரிவ்யூவர்ஸ் அடிக்கிறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா மேல் டாமினேட்டட் சொசைட்டி, மேல் ஈகோயிஸ்ட், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. காலங்காலமா அது மாற போறதுல இங்கேயோ 1-2 இடத்துல மாறுது. அப்போ ஹானஸ்ட் ரிவ்யூ, சிவா ஹானஸ்ட் ரிவ்யூ, சிவா மாதிரி இவங்க சிவி ஜோன்லாம் எங்க 1-2 மாறினாலுமே, ஆனா முக்காவாசி இப்படி இருக்கிற ரிவ்யூவர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அபிவித் ரோஸ்ட்டு ஒரு சிலர்லாம் பொண்ணுங்களுக்கு எதிரியா அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கும்போது
எனக்கு புரியல. இப்போ சோபனா மாரி ஆளெல்லாம் வந்து நான் போன சீசன்ல அவ்ளோ ஸ்ட்ராங்கா இன்டர்வியூ பண்ணாங்க. இந்த சீசன்ல ஏன் இப்படி வந்து சொதப்பி வச்சுட்டாங்கன்னும்போது, ஓகே அது அவங்களோட பெர்சனல் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல சோபனா இந்த சீசனுக்கு போறதாவே இருந்தது கண்டஸ்டன்ட்ஸா. சோபனா வருவாங்களா, பாரு வருவாங்களா அப்படிங்கிற மாரி ஒரு விஷயங்கள் போச்சு. பாரு வந்தாங்கன்னும்போது சோபனா இன்டர்வியூவாவது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கலாம். அதையும் அவங்க சொதப்பிட்டாங்க. அகைன் அது அவங்க சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து சென்னையில வந்து அவ தனியா வந்து அவளுக்கான ஸ்டாண்ட் எடுத்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி இருந்தாலுமே அவ தனியா அவளுக்கான இண்டிபெண்டா அவளுக்கான ஒரு சாய்ஸை எடுத்து லைஃப்ல கரியரை சூஸ் பண்ணி அவ வந்து அவளோட சேனல் நடத்துறதாகட்டும், அவ அதுக்கப்புறம் அந்த வெக்கேஷன் அந்த டூர்லாம் அரேஞ்ச் பண்றா போல அது பண்றதாகட்டும், அதுக்கப்புறம் சர்வைவர் ஷோ பண்ணதாகட்டும், சர்வைவர் ஷோ முடிஞ்சோடனே பிக் பாஸ் ஷோ பண்ணதாகட்டும், பிக் பாஸ் ஷோல ரெட் கார்டு வாங்கினதாகட்டும், அதுல வந்து அந்த லவ் கண்டென்ட்ங்கிற விஷயத்துல அடிபட்டு உதப்பட்டு அதுவுமே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகி இப்போ அதுலயுமே கேட்டாங்க. அப்போ பாரு கமருதீன் உங்களால தான் கமருதீனுக்கு ரெட் கார்டு வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒருத்தர் பேசிக்கிட்டோம். ரெண்டு பேருமே வந்து அந்த லவ்ன்ற விஷயம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணோம். இதுல என்னால அவர் கேம் ஸ்பாயில் ஆச்சு, என்னால தான் அவருக்கு ரெட் கார்டு வந்தது, நான் தான் அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்னு சொல்றது தான். கமருதீன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, அவரும் 30+ தானே போது இந்த சீசன்ல எல்லாருமே யாருமே சின்னவங்க கிடையவே கிடையாது. எல்லாருமே 30+ இருக்காங்க, 25+ இருக்காங்கன்னும் போது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்குலாம் அங்கே யாருமே இல்லை. மேபி அரோரா வந்து துஷாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது அது அவனோட மென்டாலிட்டியோ அவனோட மெச்சூரிட்டியை பொறுத்து அவன் தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதுல கமருதீனுக்கான விஷயங்களை கமருதீன் தான் டிசைட் பண்ணாரு, அவர் தான் சாய்ஸ் எடுத்தாருன்னும் போது இதுல பாரு எங்கேயுமே வரலன்னு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்போ மேரேஜ் ஆனோடனே அந்த பையன் மேல 1000 தப்பு இருந்தாலும், இல்ல அந்த பையன் என்னைக்கோ ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாலும், இல்ல அந்த பையன் ஒரு எக்ஸாம் எழுதுறான் அதுல ஒரு ஃபெயில் ஆயிட்டா கூட வந்தவ தான் சரியில்லை, வந்தவ தான் மாத்திருக்கணும், வந்தவ தான் தப்பு, வந்தவ தான் புரிய வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு, அதாவது வந்தவன்னும் போது அந்த வீட்டு மருமக இல்ல அவளோட பொண்டாட்டி அப்படின்னும் போது பொண்ணு மேலேயே குத்தம் சொல்றீங்களே, அத்தனை வருஷம் அந்த புள்ளைய வளர்த்திருக்கீங்கல்ல, அப்ப அந்த புள்ளைக்கான பிளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்ல அதை மாத்திக்க வேணான்றது அந்த அறிவு அந்த பொண்ணு பையனுக்கு இருக்கணும்ல. இதுல அந்த பொண்ணு வந்து நேத்து வந்து சொல்லி இன்னைக்கு அவர் மாறலன்றதுக்காகவும், இல்ல திடீர்னு இன்னைக்கு அவர் வந்துட்டு ஸ்மோக் என்ன சொல்றது ட்ரிங்க்ஸ் பண்றாருன்றதுனாலயோ, இல்ல ஒரு எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆயிடுறாருன்றதுனாலயோ அந்த பொண்ணுனால தான் அப்படின்னா, அப்போ வந்து அந்த சொசைட்டி மாறவே இல்லைல்ல. ஒரு பையன் தப்பு செஞ்சா உடனே பக்கத்துல அம்மா இருந்தா அம்மாவால தான் அந்த உடனே பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா பொண்டாட்டியால தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆம்பளைங்களுக்கான புத்தி இல்லவே இல்லையா? ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறதுன்றது அவங்களுக்கும் இருக்குதானே, சுய அறிவுன்றது அவங்களுக்கும் இருக்குதானே. அப்போ பாரு கமருதீன் விஷயத்துலையுமே பாரு ட்ரிகர் ஆனாங்க, பாரு பேசினாங்க, கமருதீனும் ட்ரிகர் ஆனா கமருதீன் பேசினான். அப்போ கமருதீன் பேசும்போது ஒரு சில இடத்துல பாரு சொல்றாங்க, இல்ல நீ இதுவா பேசாத, மரியாதை எல்லாம் பேசாத வேணான்னு ஒரு 2 இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. அதையும் மீறி அவன் பேசுறான். அந்த ஷோல நிறைய வாட்டி அப்படி பேசியிருக்கான் அப்படின்னும் போது லவ் கண்டென்ட் கொடுத்ததோ அவன் பேசினதோ இல்ல தள்ளிவிடும் போது அவனோட விஷயங்களோ அப்படின்னும் போது இதுல பாருனாலன்னு சொல்றது எனக்கு புரியல. அது என்ன சொசைட்டி ஈஸியா பொண்ணுங்களை மட்டும் கை காட்டுறது அப்படின்றது எனக்கு தெரியல. அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு டைட்டில் வின்னர் ஆகலை அப்படிங்கிறத விடவும் டைட்டில் வின்னர் ஆகியிருந்தா கூட இவ்வளோ அவளுக்கான சப்போர்ட் ஜனங்க கிட்ட கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளுக்கான அந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவளுக்கான அந்த ப்ளஸ்ஸான சைடையும் காமிச்சு அவளை வந்து டைட்டில் வின்னரை விடவும் டாப் 5 விடவும் அவளுக்கான ஒரு நல்ல ஒரு இமேஜ் ஜனங்க கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணதில் இந்த வேப்பன் துளியிலும் சிறு தேன் துளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கதையா இந்த விஷயத்துல அவங்களுக்கு ரெட் கார்டுங்கிற விஷயம் அந்த டைம் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாலுமே அவங்களுக்கான அந்த ஒரு சப்போர்ட்டை ஜனங்க கொடுக்குறாங்கன்றதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இது போதும் எனக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அவங்க பிரவீனை வச்சுக்கிட்டு அன்றைக்கி வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டில் சொல்லும்போது இது போதண்டா மச்சான் எனக்கு அப்படின்னும் போது அதுதான் ஒவ்வொரு சீசன்லேயுமே ஜனங்க யாரோ ஒருத்தரை தான் அவங்க மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே ஏற்றுக்குவாங்கன்னா இந்த சீசன் அது பாருக்கான சீசனாக இருந்திருக்குன்னா அவள் அதுக்கான டிசர்விங் தான், அவள் அதுக்கான ஒர்த்து தான், அவள் தான் ஆளினால அந்த கேமில் இருந்திருக்கா. பாரு பற்றி நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீலாவதி சிஸ்டர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அவங்க ஒரு சாங் பாருக்காக எழுதியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் எழுதி அவங்க வந்து அந்த ட்ராமா டியூன்ஸ் அதுக்கு ட்ராமானே வந்து கேமராவை பார்த்து அந்த ட்ரீம் டியூன்ஸ்க்கு அமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம சேனல்லையுமே அவங்க அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. அதை அவங்க அமிச்சு அவங்க அது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க அந்த சேனல்லன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. நம்ம சேனல்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து பாட்டு எழுதி பாருக்காக வந்து அவங்க அது பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது பாருக்காக நிறைய அந்த பாட்டு நிறைய இருக்குது அந்த சேனலில். அதில் 2 பாட்டோ 3 பாட்டோ இவங்க நம்ம சேனலில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்கன்னும் போது உமாதேவி அவங்க, அப்புறம் தீபா, அப்புறம் வந்து ரஷ்யான்னு நினைக்கிறேன், அவங்க நம்ம கமெண்ட்ஸ்க்கு நிறைய